கரூர் சம்பவம் நம் முகத்தில் செருப்பை கொண்டு அடித்திருக்கிறது. இது வந்து மூணாவது செருப்படி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் செருப்படி, நீ வடக்கன்னு வட இந்தியர்களை கேலி பண்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. பெரியாரோ சிங்காரவேலரோ MC ராஜா போன்ற தலைவர்கள் உனக்கு உரிமையை வாங்கி கொடுக்கல, சலுகைகளை வாங்கி கொடுக்கல, இந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கலன்னா நீ எவ்வளவு மோசமா இருப்ப அப்படின்னு உணர்த்துறது முதல் செருப்படி. இரண்டாவது செருப்படி, மாமன்னன் படம் வெளியான போது ரத்னவேல் கேரக்டர் இளைஞர்கள் எல்லாம் கொண்டாடின போது திருந்தாம இருக்கிறியன்னு ஒரு செருப்படி. ரத்னவேல் கேரக்டர் கொண்டாடின அந்த ஃபாசில் இருக்கார் இல்லையா, அவரை விட கவர்ச்சியான ஒருவர் அரசியலுக்கு வந்து பகவத்கீதையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு பேசியிருக்கிறார் என்ற போதும் விழித்துக் கொள்ளாமல் திரிகிறாயின்னு மூன்றாவது செருப்படி அடிச்சிருக்கு. அப்ப இந்த மூணு செருப்படியை வாங்கிட்டு கோவம் வரல, ஆதங்கப்படல அப்படின்னா நாம என்ன செய்ய போறோம்? அவன் அரசாங்கம் திட்டமிட்டு செய்து விட்டதுன்னு கூட நம்பட்டோம். ஆனால் அதை நம்பி இருந்தால் அந்த 10 லட்சம் இளைஞர்கள் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டம்ஸ் போட்டிருக்கணும். ஆனா ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போடுறான்னா அந்த மனநிலை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? இந்த தீபாவளிக்கு எங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆனா இது தீபாவளி பாபாவளி அப்படிங்கிற அளவுக்கு ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா அவர்களே தான் தலைவன் வீட்டை விட்டு வெளியே வரலன்னொன்னே ஒரு 200 பேர் வீட்டு முன்னாடி போய் கூப்பிட்டான். வெளியே வா சாமி, என் குலதெய்வமே வெளியே வா அப்படின்னு கேட்டான். கரெக்டா? இவன் வெளியே வராதங்கிறான், நீ வெளியே வராத சாமிங்கிறான். அப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்ட ரசிக மனப்பான்மையிலிருந்து இது வேறுபட்டு இருக்கிறது. அண்ணாமலையோட வீடியோ எடுத்து படிச்சவன் தான்டா அப்படின்னு ரீல்ஸ் போடுறாங்க தாவேக்க பசங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக இந்த 5 விஷயங்கள்லாம் அவங்க ஊறி போய் வச்சிருக்காங்க. கவின் மரணத்துக்கு அவர் பேசல. ஏன் பேசலன்னு மதுரை மாநாட்டில் ஒரு ரசிகன்ட்ட கேட்டபோது அது சஸ்பென்ஸ் அப்படின்னா தெரியுங்களா? இல்ல இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிரிப்பா இருக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கவின் மரணத்தன்னைக்கு அவர் தூங்கவே இல்லை. அவர் புஷியானந்த கூப்பிட்டு சொன்னார், ஆனந்த் சார் இவனுங்க சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மெர்சல் அவர் முறைக்கிற அந்த கண்ணை மட்டும் போட்டு வாட்ஸ்அப்ல பரப்பிடுவாங்க. நிஜமாலுமே அவன் நம்பிட்டு இருப்பான், சஸ்பென்ஸா தலைவர் ஏதோ பண்ண போறாரு. தலைவருக்கு அது நடந்ததே தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது. வழக்கமா என்ன பேச போறோம்னு சொல்லுவோம், அதுக்கு மேல நான் வந்து என்ன பேச போறது இல்லைன்னு சொல்லிடுறேன். எத்தனை சீட்டு யாருக்கு, இவர் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவாரு அப்படிங்கிறத பத்தி நான் தொடவே போறது கிடையாது. ஏன்னா 42 சடலங்களை நம் கண் முன்னாடி வைத்துக் கொண்டு இது பேசுவது எனக்கு முக்கியமாக படல. ஒரு கமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கமெண்ட்னா சோசியல் மீடியா கமெண்ட் இல்ல, பொதுவாக கடந்த 2 வாரங்களாக தோழர்கள், நிறைய அக்கறை கொண்ட தோழர்களும் சரி, கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து அறிவில்லை அப்படின்னு வந்து நம்ம கிட்ட வந்து குதர்க்கமா கேள்வி கேட்கிற தோழர்களும் கேட்டு சரி. ஒரு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, வழக்கமா சிரிச்சுட்டே பதில் சொல்லுவீங்களே, வழக்கமா கூலா பேசுவீங்களே, ஏன் இந்த விஷயத்துல மட்டும் இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு அக்கறை கொண்ட நிறைய தோழர்கள் மெயில்ல அனுப்பிச்சாங்க, ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் குதர்க்கமா கேட்கறாங்க, இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை, எம்ஜிஆரை பார்க்காத விஜய் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு என்ன கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு உள்ள அர்த்தம் சொல்லி இந்த கோவத்தை வந்து கேள்வி கேட்கறாங்க. அதுல இருந்தே தொடங்குறேன். இந்த சம்பவத்தை பார்த்து கோபம் வரவில்லை என்றால் நீங்கள் நடைமுறையில் இல்லை என்று அர்த்தம். உங்களுக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று அர்த்தம். அதாவது வந்து நான் நன்மதிப்புல அதுல சொல்றவங்க சொல்ல, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்ல, அவங்க நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க. இந்த குதர்க்கமா கேட்கறவங்க சொல்றேன். ஏன் அப்படின்னா, கரூர் சம்பவம் நம் முகத்தில் செருப்பை கொண்டு அடித்திருக்கிறது. இது வந்து மூணாவது செருப்படி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் செருப்படி, நீ வடக்கன்னு வட இந்தியர்களை கேலி பண்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. பெரியாரோ சிங்காரவேலரோ MC ராஜா போன்ற தலைவர்கள் உனக்கு உரிமையை வாங்கி கொடுக்கல, சலுகைகளை வாங்கி கொடுக்கல, இந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கலன்னா நீ எவ்வளவு மோசமா இருப்ப அப்படின்னு உணர்த்துறது முதல் செருப்படி. இரண்டாவது செருப்படி, மாமன்னன் படம் வெளியான போது ரத்னவேல் கேரக்டர் இளைஞர்கள் எல்லாம் கொண்டாடின போது திருந்தாம இருக்கிறியன்னு ஒரு செருப்படி. ரத்னவேல் கேரக்டர் கொண்டாடின அந்த ஃபாசில் இருக்கார் இல்லையா, அவரை விட கவர்ச்சியான ஒருவர் அரசியலுக்கு வந்து பகவத்கீதையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு பேசியிருக்கிறார் என்ற போதும் விழித்துக் கொள்ளாமல் திரிகிறாயின்னு மூன்றாவது செருப்படி அடிச்சிருக்கு. அப்ப இந்த 3 செருப்படியை வாங்கிட்டு கோவம் வரல, ஆதங்கப்படல அப்படின்னா நாம என்ன செய்ய போறோம்? ஏன்னா இது வந்து தாவேக, திமுக, அதிமுக இந்த பிரச்சனை கிடையாது. இது அடுத்த தலைமுறை இளைஞர்களை பற்றிய பிரச்சனை. ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் 41 உயிர் போன பிறகு
அவங்க எல்லா சதி கோட்பாடையும் நம்பிட்டோம். சதி கோட்பாடை நம்புறதெல்லாம் ஒரு பெரிய புது விஷயம் கிடையாது. அதான் எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னு வாட்ச் வச்சு பாருங்கன்னா அதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல எத்தனையோ காலமா. சதி கோட்பாடு நம்புவதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் எல்லாத்தையும் நம்பிட்டோம். அவன் அரசாங்கம் திட்டமிட்டு செய்து விட்டதுன்னு கூட நம்பிட்டோம். ஆனால் அதை நம்பி இருந்தால் அந்த 10 லட்சம் இளைஞர்கள் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டம்ஸ் போட்டிருக்கணும். ஆனா ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போடுறான்னா அந்த மனநிலை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? அது இயல்பான மனநிலை இல்ல. அந்த பசங்க என்ன வந்து ஸ்கூல் போகும்போதுல இருந்தே நம்ம கொடூரமான மனிதர்களா இருக்கணும், கொடூரமா சிந்திக்கணும், யார் செத்தாலும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது இல்லையா? அப்ப இந்த சிந்தனை புதுசு. அப்ப இந்த சிந்தனை எப்படி உருவானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கல அப்படின்னா 18th புரோமேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு, மார்க்ஸோட ஒரு பெரிய கட்டுரை இருக்கு. அந்த 18th புரோமேயர் அப்படின்றவன் வந்து ரொம்ப கோமாளியான ஒரு ஆட்சியாளர், கொடுங்கோல் ஆட்சியாளர், ரொம்ப கோமாளி, பெரிய கோமாளி. அதுக்கு வந்து எப்படி நடந்தது இல்லை தெரியல அப்படின்னு பிரெஞ்சு சமூகம் சொல்லுச்சு அப்படின்னா, இவன் எப்படி தலைவனாக உருவானானே தெரியல அப்படின்னு சொல்லுச்சுன்னா இந்த சமூகத்தை வரலாறு மன்னிக்காது அப்படின்னு. அதே போல இப்படி செருப்படி வாங்கிட்டு நிற்கும் போதும் நம்ம இதுல இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் நம்ம ஏற்கனவே இருக்கிற நாங்களாம் எம்ஜிஆரே பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து இயங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை வரலாறு மன்னிக்காது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். ஆனா தொடர்ச்சியாக இந்த பசங்க இப்ப இருக்கிறாங்க, இந்த இளைஞர்கள் இப்ப இருக்காங்க, விஜய் பின்னாடி போன இளைஞர்கள் இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா சனாதனிகளுக்கும் நம்மளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. சனாதனிகள் இப்படி தற்குறித்தனமாக ஒருத்தர் நடந்துக்கிட்டா ஆமா அவன் பிறப்பிலே அப்படிதான் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம வேலை அது கிடையாது இல்ல. ஒரு பார்ப்பனர் வீட்டில் பிறந்தால் அவர் பிறக்கும் போதே சாதி வரியோடு பிறப்பதில்லை. அவருக்கு வாழ்நாள் முழுக்க வளரும் போது ஒவ்வொரு சடங்குகள் வழியாகவும் ஒவ்வொரு செயல்பாடுகள் வழியாகவும் தீண்டாமை கற்பிக்கப்படுகிறது. ஒரு பணக்காரர் வீட்டில் பிறக்கும் போதே அவர் வர்க்க சிந்தனையோட பிறப்பதில்லை. ஒரு குழந்தை தொடர்ச்சியான செயல்பாடுகளின் மூலம் அந்த பெற்றோர்கள் பல வர்க்கங்களை எப்படி பார்க்கறாங்க, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சுற்றம் எப்படி பார்க்குதுன்றது அவங்களுக்கு அந்த வர்க்க நலன் புகுத்தப்படுகிறது. அப்ப நம்மளை சுரண்ட, நம்மளை வஞ்சிக்கிற வர்க்கம் நம்மளுக்கு வர்க்க எதிரியை நம்ம அப்படி புரிஞ்சுக்க முற்படுறோம். நம்மள மேல உட்காந்துட்டு சாதி ஆதிக்கம் செய்யறோம்னு அப்படி புரிஞ்சுக்க முற்படுறோம். இவன் நம்ம வீட்டு பிள்ளையா? தாவேக்கா கரண்ட யாரு? அவன் ஏன் தம்பி, அவன் ஏன் தங்கச்சி, அவன் அப்படி இருக்குன்றது எனக்கு தான் கோவம். ஏன்னா அவன் கூட செயல்பட வேண்டியது நான், அவனை என் பக்கம் கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு இருக்கு. அப்ப அந்த பொறுப்பில் இருந்து தான் நாம் இதில் இயங்க வேண்டும். அப்ப எப்படி பார்ப்பனர் இல்ல பணக்கார வர்க்கத்தினர் இப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவர்கள் முதல்ல எது பீடித்திருக்குன்னு தெரியும்ல. பார்ப்பனியன்றது பீடித்திருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணாதான் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. இப்ப நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். எதால் இந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏன் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த சூழல் இதை உருவாக்கி கொண்டிருக்குது, கடைசியா சுருக்கமாக என்ன செய்யுது அப்படிங்கிறதோட முடிச்சலாம். எதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா பாசிசத்துக்கு தேவையான ஒரு கல்ட்டு. நான் மிகவும் கவனமாக என் வார்த்தையை பிரயோகிக்கிறேன். தாவேகா கட்சி பாசிஸ்ட் கட்சி கிடையாது. தாவேகால இருக்கிற இளைஞர்கள் பாசிஸ்டுகள் கிடையாது. விஜய் ஒரு பாசிச தலைவர், ஹிட்லர் கிடையாது. அவர்கள் மதவாத சிந்தனை, ஜாதிவாத சிந்தனை எல்லாம் கிடையாது. ஏன்னா வெட்டி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனால தாவேகா பாசிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு வெட்டி பரப்புவாங்க. தாவேகா பாசிஸ்ட் கட்சி கிடையாது. ஆனால் ஒரு பாசிச கும்பலால் டேக் ஓவர் பண்ணிக்கக்கூடிய, கையகப்படுத்தக்கூடிய ஒரு கல்ட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து அவங்க கான்சியஸா பண்ணாங்க, அன்கான்சியஸா பண்ணாங்கன்ற கேள்விக்குள்ளே போகலாம். ஏன் அப்படின்னா, ஏன் இதை சொல்றோம்னா, உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க. மகாராஷ்டிரா நாக்பூர்ல தான் RSS இருக்கு அப்படின்னாலும் அவர்கள் உத்தரப்பிரதேஷ்ல இருந்த அளவுக்கு மகாராஷ்டிரால எளிதாக இருக்கவில்லை வளர்வது. ஏனென்றால் மகாராஷ்டிரா இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஸ்டேட். அதனால யூனியன்கள், கம்யூனிஸ்ட் யூனியன்கள் ஸ்ட்ராங்கா இருந்தது. அம்பேத்கர் வழியில் வந்த தலித் இயக்கம் ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்ப இதை கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி தேவைப்படுது. அப்ப சிவசேனா அப்படின்ற அமைப்பு ஆன்டி யூனியன் வயலன்ஸையும் ஆன்டி தலித் வயலன்ஸையும் வந்து பெரிய வன்முறையை நிகழ்த்தி இந்த தடைகளை கிளியர் பண்ணோன்னே நேரா வந்து உட்காந்துட்டான் RSS பிஜேபி உட்காரான். இதற்கு அர்த்தம் வந்து RSS பிஜேபி தான் சிவசேனா உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றது கிடையாது. இன்னைக்கு வந்து விஜய் வந்து பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது கிடையாது. நம்ம அந்த வாதத்துக்குள்ளே போனா விஜய் வந்து பாஜக இறக்கி விட்டுச்சா இல்லையான்னு, என்னன்னா இறக்கி விட்டுக்கவே தேவையில்லை அப்படிங்கிறத அந்த வாதம். ஏன்னா இப்போ வந்து பல அறிஞர்கள் எதுவுமே சொல்லுவாங்க,
சிவசேனாவை பாஜக உருவாக்கியது அப்படிங்கிறது கிடையாது, இல்ல RSS உருவாக்கியதுன்றது கிடையாது. ஆனால் உருவாக்கியதை அனுமதித்தது. இட் ஆக்டிவ்லி என்கரேஜ்ட் இட். அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை எதிர்த்து, ஊழல் என்று எதிர்த்து காங்கிரஸை அழிக்கும் வரை தட்டி கொடுத்தது இல்லையா? அப்பெல்லாம் ஐடி உள்ளி. அப்ப தாவேகா உருவாக்கத்தை அவர்கள் செய்யவில்லை, ஆனால் அதை பார்த்து எங்களுக்கு உகந்தாற் போலதான் இது நடக்குதுன்னு அனுமதிச்சிருக்கிறாங்க. பாஜக பத்தி சொல்லுவாங்க, RSS பத்தி சொல்லுவாங்க. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் விடை அது அவங்களுக்கு ஒரு பண்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இவர்களுக்கு காலையில் விதைத்து விட்டு சாயங்காலம் அறுவடை செய்யும் பதட்டம் எல்லாம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, 2018 மெர்சல் படத்துல ஜிஎஸ்டிங்கிற ஒரே ஒரு வசனம் சொன்னதுக்காக எச் ராஜா விஜய் அவர்களின் ரேஷன் கார்டை எடுத்து போட்டு ஜோசப் ஜோசப் ஜோசப்னு 10 முறை எல்லா இடத்துலையும் சொல்லி அதை ஒரு நேஷனல் டிபேட் ஆக்கி, அர்ஜுன் சம்பத் வந்து ஜோசப் விஜய் தமிழனான ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி எல்லா வயதானவர்களையும் கூப்பிட்டு பாட வைக்கிற அளவுக்கு எதிர்வினை ஆட்டினாங்க. இந்த 2 வருஷத்துல அவ்வளவு எதிர்வினை ஆட்டலையா? 41 பேர் சத்தம் போது பயங்கரமா வந்து ஆதரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஏன்னா எப்படி சிவசேனா மகாராஷ்டிராவுக்கு தேவைப்பட்டதோ, தமிழ்நாடு பெரியார் மண் அப்படின்னு சொல்லுவது, உடனே என்ன கேட்பாங்க, இங்கெல்லாம் ஜாதியெல்லாம் ஒழிஞ்சு போச்சா, எல்லாம் முற்போக்காளர், பெரியார் மண் அப்படின்னு சொல்றது ரிலேட்டிவ்லி ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு ஒரு லிபரல் ஸ்டேட். அப்ப அதற்கு கிரவுண்டை கிளியர் பண்றதுக்கு விஜய் போன்ற ஒரு நபர் தேவைப்படுகிறார். அப்ப அது RSS உருவாக்கமோ இல்லையோ, பார்த்தோன்னே RSSக்கு சூப்பரா ஒரு ஒய்ஃப் பாதுகாப்பு போட்டு வை, இவன் கிரவுண்டெல்லாம் கிளியர் பண்ணுவான். இந்த வடிவேல் ஜோக்கன் ஊர்ல பெரிய தேசிங்கராஜா குதிரை எடுத்துட்டு போறாரு, இங்கதானே வருவ அப்படின்னு விஜய் அது விட்டு வச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ பாசிஸ்ட்னா இப்போ வந்து தேசியவாதம், அதீத தேசியவாதம், மதவாதம், ஜாதியவாதம், மேலாதிக்கமா சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பாசிஸ்ட் வந்து சப்ளை பண்ணுவான். ஆனா அந்த கல்ட் இருக்கு இல்லையா, அந்த கல்ட்டுக்குன்னு சில முறை இருக்கு. அதுல ட்ரெயின் பண்ணி வச்சுட்டா பாசிஸ்ட் அப்புறம் வந்து இந்த பெயிண்ட் அடிச்சுக்குவோம். அது என்னென்ன முறைனா, முதல்ல வந்து ஹீரோ வர்ஷிப். ஹீரோ வர்ஷிப் அப்படின்னா வந்து சாதாரண ஹீரோ வர்ஷிப் கிடையாது. இது வந்து சினிமா நாயக் பிம்பம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரஜினி ஃபேன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ரஜினி ஃபேன்ஸ்க்கு சமூக வலைதளத்துல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா? அவங்க என்ன மாதிரி கட்டுக்கதையெல்லாம் நம்புவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தீபாவளிக்கு எங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆனா இது தீபாவளி பாபாவளி அப்படிங்கிற அளவுக்கு ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா அவர்களே தான் தலைவன் வீட்டை விட்டு வெளியே வரலன்னொன்னே ஒரு 200 பேர் வீட்டு முன்னாடி போய் கூப்பிட்டான், வெளியே வா சாமி, என் குலதெய்வமே வெளியே வா அப்படின்னு கேட்டான். கரெக்டா? இவன் வெளியே வராதங்கிறான், நீ வெளியே வராத சாமிங்கிறான். அப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்ட ரசிக மனப்பான்மையிலிருந்து இது வேறுபட்டு இருக்கிறது. கமல் ரசிகர்கள்லாம் பயங்கரமா அவர் வந்து எல்லா அரசியல் வச்சு துவம்சம் பண்ணிடுறோம்னு நினைச்சு வந்தாங்க. அவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோன்னே சைலண்ட் ஆயிட்டாங்க. யாரும் பார்த்தீங்களா, கடந்த ஒரு 3 வருஷமா சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி கூட இல்லை, இவங்க ஏறி எதிர்த்து ஒரு பெரிய நாச வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படின்னா அந்த ஹீரோ வர்ஷிப், அந்த சினிமா ஹீரோ வர்ஷிப்ல இருந்து தாண்டி ஒரு கல்ட் ஹீரோ வர்ஷிப் எப்படி போகுது அப்படின்னா, இது வந்து ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் மாதிரி. இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, எத்தனை பேர் வந்து ரசிகர் மன்ற இல்ல ரசிகர் ஆதரவு குரூப்ல இருந்திருக்கீங்க? வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் இதுல இருந்திருக்கீங்களா? ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒருத்தர் இருந்திருக்கிறார், 2-3 பேர். அவ்வளோ கூச்சப்பட்டு கை தூக்க தேவையில்ல, எல்லாரும் ஒரு இதுல இருந்திருப்போம். தெரியும், அவன் கேட்கவே தேவையில்ல, அவர் பையா இருந்திருக்காரு. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இது விஜய்க்கு மட்டும் கிடையாது, எல்லா நடிகர் வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அஜித் டீசர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் வரும். யாரும் டீசரை டவுன்லோட் செய்து பகிர வேண்டாம், லிங்கோடு பகிரவும், எனக்கு வியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஒரு 8 இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். 1 ஹவர்ல எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 12 மணி நேரத்துல எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு, இந்த போஸ்டர்கள் உங்களுடன் பகிரப்படும், அதை மறக்காமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் வைக்கவும். பகிரும்போது போஸ்டர்களை பகிரும்போது HDI மட்டும் பயன்படுத்த வேண்டும் இப்படின்னு ஒரு 7-8 இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். எல்லா டீசர் இப்ப இல்ல, அது ஒரு 10 வருஷமா இப்படிதான் நடந்துகிட்டு. கரெக்டா? எல்லா நடிகர்களுக்கும் வரும். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறதுனா, வழக்கமாவே உங்களுக்கு தெரியும், அஜித் வந்து தெரியாம யாருக்கும் உதவி செஞ்சாரு, அவருக்கார கதவை அவரே திறந்தாரு அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் உருவாக்கி சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லா நடிகர்களும், அது அஜித், விஜய், ரஜினி எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனா இது அரசியல் ரீதியா எப்படி ஆக்கப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு நெல்லை கண்ணன் தெரியும்,
காங்கிரஸ்ல ஐயா நெல்லைக்கண்ணன் இருக்காரு. அவர் வந்து ஒரு 1000 கதை வச்சிருக்காரு காமராஜர் பத்தி. காமராஜர் காரில் சென்று கொண்டிருந்த போது, விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது, படி ஏறிய போது அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அவர் டெல்லி சென்றிருந்த போது, அவர் ஒரு முறை ராஜஸ்தான் சென்றிருந்த போது எல்லா கதையும் இருக்கும் இல்லையா? அந்த கதையில சில கதைகள் உண்மை கதைகள், சில கதைகள் மக்கள் அவர் மீது இருக்கும் அன்பில் உருவாக்கிய நாட்டுப்புற கதைகள், ஃபோக்லோர். பல கதைகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மூத்த பத்திரிகையாளர் வந்து விழுப்புரம் ஜங்ஷன்ல இருந்து என்ன பண்ணீங்க, ஹாஃப் சுகர்ல ஒரு காஃபி குடிச்சாங்க, கெட்டி சட்னியோட 2 இட்லி சாப்பிட்டேன், அந்த மாதிரி கதைகள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? இது போன்று பல கதைகள், அரசியல் ரீதியான கதைகள் விஜயை பற்றி உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப கவின் மரணத்துக்கு அவர் பேசல, கரெக்டா? ஏன் பேசலன்னு மதுரை மாநாட்டுல ஒரு ரசிகன் கேட்டபோது அது சஸ்பென்ஸ் அப்படின்னா, தெரியுங்களா? இல்ல இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிரிப்பா இருக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கவின் மரணத்தன்னைக்கு அவர் தூங்கவே இல்லை. அவர் புஷியானந்த கூப்பிட்டு சொன்னார், ஆனந்த் சார் இவனுங்க சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மெர்சல் அவர் முறைக்கிற அந்த கண்ணை மட்டும் போட்டு வாட்ஸ்அப்ல பரப்பிடுவாங்க. நிஜமாலுமே அவன் நம்பிட்டு இருப்பான், சஸ்பென்ஸா தலைவர் ஏதோ பண்ண போறாரு. தலைவருக்கு அது நடந்ததே தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது. நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, அரசியல் ரீதியாக இங்க இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் விஜய் தயார் நிலையில் இருக்கிறார், ரகசியமாக ஒரு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற கதைகள் ஆயிரக்கணக்கில் இந்த 2 வருடங்களில் அவர்களுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் நான் ஒரு மாணவர்கிட்ட வந்து உட்காந்து கேட்கறேன், நான் வந்து சரிப்பா நீ திமுக பத்தி சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேன், சில கேள்விகள் கேட்கறேன், அவங்ககிட்ட கேட்கறேன், நீ வந்து மூச்சு திணறி இறக்கல, கத்தியில குத்தி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மூச்சு திணறி இறக்குறதுக்கு நான் ஒரு 100 வீடியோ காட்டுறேன், கத்தியில குத்தி ஒரு வீடியோ காட்டுறேன், இந்த மாதிரி கேள்விகளாக கேட்டே இருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, கோவத்துல எனக்கு பதில் சொல்ல முடியல, கோவத்துல கண்ணீர்லாம் வருது. என்ன சொல்றான், உங்களுக்கு தெரியாதுங்க அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவரை பத்தி இப்படி பேசுங்க அப்படின்னு கேட்கறான். ஏன்னா நான் கேட்கறேன், டே பாரு நானும் அவரை ஸ்கிரீன்ல தான் பாக்குறேன், நீயும் ஸ்கிரீன்ல தான் பாக்குறேன், உனக்கு மட்டும் எப்படி அவர் நல்லவர் தனியா தெரியுது அப்படின்னா, எங்களுக்கு தெரியுங்க அப்படின்றான். ஏன் எங்களுக்கு தெரியும்னா அவனுக்கு வாட்ஸ்அப்ல சொல்லப்படுதுலாம், வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல கண்டினியூஸா இந்த கல்ட்டு அவன் மூளை செலவி செய்திருக்கிறது. ஆனா ஒரு ஹீரோ கல்ட் அதை மட்டும் வந்து வச்சு இப்படி பண்ண முடியாது. இதற்கு முக்கியமானது வந்து ஒரு அதரிங் ப்ராசஸ். ஒரு மாபுக்கு அந்த மாபு எவ்வளவு கட்டுக்கணங்காத மாபு ஆனாலும் இருக்கலாம், ஆனா அது ஒரு ஃபாசிஸ்ட் வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு அதரிங் ப்ராசஸ். பிஜேபிக்காரன் எவனை திட்டினாலும் பாகிஸ்தான் கை குளினுவாங்க, ட்ரம்ப் திட்டுவாங்க, இல்ல இமிகிரண்ட்னுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதர் ஐடென்டிட்டி வேணும். சொல்றவங்க எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் முஸ்லீமா இருக்கலாம், இமிகிரண்டா இருக்கலாம், சவுத் அமெரிக்கனா இருக்கலாம், இந்த மாதிரி பிளாக்கா இருக்கலாம், அந்த மாதிரி அதரிங் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். இங்க தாவேக்கா அதரிங் ப்ராசஸ்க்கு பயன்படுத்தப்படும் ஐடென்டிட்டி நீ திமுக. யார் வேணாலும் பேசினாலும் என்ன பேசினாலும் உன்னை திமுக ஐடென்டிட்டி போய் அடைக்கிறது. நான் வந்து ஒரு பெரிய செயல்பாட்டாளர், அவங்க வந்து 2009 இந்த ஈழ இனப்படுகொலையை ஒட்டி பயங்கரமா போராடினாங்க. அவங்க வந்து திமுக அரசையும் கண்டினியூஸா எதிர்க்கிறாங்க. காலையில் எந்திரிச்சா திமுக வச்சுக்கலாம், அவங்களுக்கு தூக்கமே வராதுன்ற மாதிரியான ஆள். அவங்க விஜய் எதிர்த்து பேசினா கூட அவங்களே திமுக சும்மா திட்டுறாங்க. ஏன்னா இது ஒரு அதரிங் ப்ராசஸ்ல திமுக இங்க வந்து முக்கியம் கிடையாது. இந்த அதரிங் ப்ராசஸ் ஒரு பிளேஸ் ஹோல்டர். இதற்கு அவர்களை பழக்கப்படுத்தணும். அதுக்கப்புறம் அது திமுகன்னு இல்லாம ஒரு RSS டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் மாத்திக்கலாம். வேணும்னா ஒன்றும் இல்லை, 10 வருஷமா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 10 வருஷமா ஜெய் ஸ்ரீராம்னு பிரச்சாரம் பண்ணாரு. ஒரே நாள்ல 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெய் ஜெகநாத் மாத்திட்டாரு மோடி. கரெக்டா? எந்த சங்கியாவது நின்று கேட்டாங்களா? கேட்கல. டப்புன்னு அவங்க மாறினாங்கல்ல. 10 வருஷமா சைனா எதிரி, கம்யூனிஸ்டுகள்லாம் சைனீஸ் கைக்கூலிகள், ஒரே இரவுல சைனா இஸ் மை நியூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாறினாங்களா? அப்ப இன்னைக்கு திமுக இதுவா, இங்க திமுக பிரச்சனையே இல்லப்பா. திமுக வந்து ஒரு குறியீடு, ஒரு சாக்கு. அதை எதை வேணாலும் கொண்டு மாத்திக்கலாம். அதுதான் இங்க பாயிண்ட். நீ போய் திமுக ஆராயிறது அதிமுக ஆராயிறது பாயிண்ட்ல. அவங்க ஒரு அதரிங் ப்ராசஸ்க்கு பழக்கப்பட்டிருக்கான். எதை சொன்னாலும் அந்த ஐடென்டிட்டியில போய் அடைச்சு இந்த வாதங்கள்லாம் ஏற்புடையதே இல்லைன்னு தள்ளுறதுக்கு பயிற்சி விற்கப்பட்டிருக்கான். இதற்கப்புறம் ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டியது ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ். வரலாற்று பூர்வமாக நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவர்கள் பயிற்றுவிக்கப்படணும். இப்ப
நம்ம சங்கிகள்லாம் முகலாயர்களால் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்றதாகட்டும். இப்போ இல்லை வந்து ஒரு 2000 வேதிக் சிவிலைசேஷன், ஒரு ஹிஸ்டாரிசிட்டி, ஒரு வரலாற்று பூர்வமான கண்ணோட்டம் தங்களுக்கு இருப்பதாகவும், ஜயனிஸ்டுகள் என்றால் நாங்கள் பைபிள் காலத்திலிருந்து ஒரு வரலாற்று பூர்வமாக கண்ணோட்டம் இருக்கிறதாக இப்படி இருக்கணும். ஒரு மாப்க்கு ஒரு கல்ட்டுக்கு போட்டுக்கணும். அதை அப்பதான் வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். ஆனா இப்போ வந்து நான் முன்னாடி சொன்னீங்க தமிழ்நாடு கொஞ்சம் லிபரல் ஸ்டேட்னு, அங்க இது மாதிரி ஒர்க் ஆகுது இல்லை. ஏன்னா புதுசா வந்த டெண்டன்சிஸ்லாம் பாருங்க, இந்த மாதிரி மாப் கல்ட் டெண்டன்சிஸ்லாம் இப்போ யூரோப்ல, யூஎஸ்ல பாருங்க, மேகா அப்படின்னு இருக்கு இல்லையா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அவங்களுக்கு வரலாற்று பூர்வமான அநீதி தேவை கிடையாது. அவர்களுக்கு குறுகிய கால வரலாற்றில் ஏதோ ஒரு அநீதி. மெக்சிகன்ஸ்லாம் இமிகிரேஷன் வந்து தப்பு பண்ணிட்டான், யூகேல மிடில் ஈஸ்ட்ல இருந்து இமிகிரன்ஸ்லாம் புலம்பெயர்ந்தவங்களாம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும். அதே போல இவர் தொண்டர்களை குறுகிய கால வரலாற்றில் அநீதி இழைப்பதற்காக காமராஜருக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை கடத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க எல்லாம் துரோகம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது இல்லை அப்படின்னா உங்களால வந்து இந்த இளைஞர்களை வந்து இது கோபப்படுத்த முடியாது. ஒரு அநீதியின் பாலிலிருந்து இருந்து அவங்களுக்கு கோபம் வெளிவரும். இந்த இது சொல்லுவாங்க, இந்த பொலிட்டிசைஸ், அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள், அரசியல் படுத்தப்படாது, இதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஆக்சுவலி. அதாவது இதெல்லாம் இந்த மாதிரி மாப், ஏன்னா பாபரி மஸ்ஜிதை போய் இடிச்சாங்கல்ல இளைஞர்கள், பல லட்சம் இளைஞர்கள் போனாங்கல்ல, அவங்க வடதுசாரி இளைஞர்கள் தான். அவங்க அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களா? அவங்க என்ன உட்காந்து சவர்கர் என்ன சொன்னாரு, ஹெக்டேவர் என்ன சொன்னாரு அப்படின்னு உட்காந்து படிச்சு நோட்ஸ் எடுத்துட்டு போன இளைஞர்களா? இல்ல, அவர்களுக்கு அது ஊட்டப்பட்டது. கரெக்டா? அப்ப அதே போல, ஆனா அவங்க எதுல இருந்து இயங்குனாங்க? ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ், எங்களுக்கு வரலாற்றில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டு அந்த அநீதிக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு நினைச்சா அந்த இளைஞர்கள் போனாங்க. அதே போல ஒரு வரலாற்று அநீதியை இவர்கள் கண் முன் நிறுத்திவிட்டால் போதும். நாலாவது, இப்போ நம்ம வந்து பல விமர்சனங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கும் கட்டமைப்பின் மீது பல விமர்சனங்கள் நமக்கு உண்டு. கரெக்டா? மருத்துவம், கல்வி எல்லாம் மற்ற மாநிலங்களோட சிறந்திருக்குது அப்படிங்கிறத தாண்டி, இங்கே பணியமர்த்தப்படுபவர்கள் ஒப்பந்த முறையில பணியமர்த்தாதீங்க, தனியார் மையத்துக்கு இட்டு செல்லாதீங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இல்லையா? நம்ம அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னோடனே ஆமா சாமி அப்படின்னு ஏத்துக்கிறோமா? கிடையாது, ஏத்துறோம். இங்கே தேனாம்பேட்டையில 2000 செவிலியர்களோட போராட்டம் நடந்தது, முழு நேர ஊழியர்களாக பணியமர்த்தணும். ஆனா இப்படி விமர்சனம் செய்யாமல் இங்க எதுவுமே நடக்கவில்லைன்னு பேசணும். மோடி பேசுவார்ல, 2014 முன்னாடி இந்தியா ஒன்று இல்லவே இல்லைன்னு பேசுவார் இல்லையா, எதுவுமே நடக்கணும்னு பேசுவார் இல்லையா, அது போல பேசணும். அதான் இவர் பாருங்க கரெக்டா என்ன பேசுறாரு, தமிழ்நாட்டில் நல்ல மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு பேசுறாரு. நீ மருத்துவ கட்டமைப்புல சிதைவு ஏற்படுது, தனியார் மயப்படுதுன்னு பேசுறது வேற. ஆனா இங்க இருக்கிற மருத்துவர்களின் உழைப்பை, ஆசிரியர்களின் உழைப்பை கொச்சைப்படுத்தும் விதத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு மாப் பேசினாதான், ஒரு மாப் லீடர் பேசினாதான் இந்த கல்ட்டை உருவாக்க முடியும். கடைசியாக கட்டமைப்பே இதற்கு இருக்கக்கூடாது சொன்னாங்க இல்லையா, குழந்தைகளை கூட்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம், பெரியவர்களை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதை யார் அமல்படுத்துறது? எல்லா கட்சி மீட்டிங்லையும் நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற மாவட்ட செயலர்கள், பகுதி செயலர்கள், ஒன்றிய செயலர்கள் எல்லாரும் லிஸ்ட் கையில வச்சிருப்பாங்க. எந்த பகுதியிலேருந்து எவ்வளவு பேர் வராங்க, எத்தனை சேர் போகணும், எல்லாம் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. டிக்கெட் வச்சுட்டே இருப்பாங்க. கூட குறைச்சலாம்னா கீழே இருக்கவங்க பிடிச்சி வாங்குவாங்க. கரெக்டா? அவர்கள் அமல்படுத்த எந்த கட்டமைப்பும் இல்லை. தாவேக்காலன்றதான் இந்த விபத்து காட்டுது. ஆனா அது தெரியாமல் நடந்தது அல்ல, தெரிஞ்சே நடந்தது. ஏன்னா கட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு வந்துட்டா அன்கண்ட்ரோல்டா கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாபை உருவாக்க முடியாது. கட்டமைப்புன்னு உருவாக்கி எல்லா மாவட்ட செயலாளே எல்லாம் இந்த ரோல் நில்லு, 2 ரூபா நில்லு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா 10,000 பேர் வந்து பஸ் தள்ள மாட்டான். 10,000 பேர் பஸ் தள்ளுறதுதான் என்னோட பவரே. இதை காட்டிதான் நான் திமுக எதிரு, பாஜக எதிர்ன்னு பிளெக்ஸ் பண்றேன், மசில் பிளெக்ஸ் பண்றேன். அப்ப இதையே நான் இழந்துட்டா என்ன பண்றது? அப்ப கட்டமைப்பு இல்லாமல் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். ஓகேவா? இந்த 5 கூறுகள் ஏற்கனவே தாவேகா உருவாக்கி வைத்திருக்கும் இந்த இளைஞர்கள்ட்ட பூத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் போது, இன்னைக்கு வந்து ஒரு சிபிஐ விசாரணை இல்ல, இதில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஹெச் ராஜாவோ அண்ணாமலையோ பூந்து இவர்களை டேக் ஓவர் பண்ணா என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நாம சொல்லவே தேவையில்லை. இவர்கள் எவ்வளவு வீரியமாக இருக்காங்கன்னு தெரியும். இந்த பசங்க இன்னும் சொல்றேன், இந்த பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர்கள் ஆனால் பாஜகவால் பயன்படுத்தப்படுகிறோம் என்பதும் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அண்ணாமலையோட வீடியோ எடுத்து படிச்சவன் தாண்டா அப்படின்னு ரீல்ஸ் போடுறாங்க தாவேகா பசங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக இந்த 5 விஷயங்கள்லாம் அவங்க ஊறி போய் வச்சிருக்காங்க. சரி, இந்த கடைசி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இது விஜய் அப்படின்ற ஒரு ஒப்பற்ற ஆற்றல் கொண்டவர் இதை நிகழ்த்தி விட்டாருன்னு கிடையாது.
ஏதோ ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு அதை நம்ம தடுக்கல அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு பிரதீப் ரங்கநாதனோ கவினோ ஹரிஷ் கல்யாணோ இதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு உங்கள்கிட்ட ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? கிடையாது. கிடையாதா? அப்ப நம்ம விஜயை லாக் பண்ணி என்ன பண்ணிடலாம், நம்மளே லாக் பண்ண தேவையில்ல, அவளே லாக் பண்ணிட்டு உள்ளதான் உட்காந்துக்கிறாரு. விஜயை லாக் பண்ண நம்ம எஃபர்ட் போடலாம். ஆனா இவங்க என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கணும்னா, எந்த சூழல் உருவாக்குனாங்க. நாங்க இதுல வந்து ஒரு 2 வன்மம்னு வச்சுக்கோங்க, ஆதங்கம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வரியை சொல்லிடுறேன். பயங்கர மூத்த அறிவார்ந்த தோழர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கரூர் நடந்தோடனே அடுத்த நாள்ல இருந்தே அவர்களோட ஆய்வு முடிவுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட எல்லா ஆய்வும் ஏற்கனவே இருக்குல்ல, இன்னும் முடிவு விடுறதானே பெண்டிங். முகநூல் ஆய்வாளர்கள் இல்ல ட்விட்டர் ஆய்வாளர்கள்னு வச்சுக்கோங்க, பொதுவா அப்படியே 10 நவதாராளமய பண்பாட்டு தாக்கம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல எல்லாமே புரிஞ்சுக்கலாம் சார். நவதாராளமய பண்பாட்டு தாக்கம் அப்படின்னா அது பொதுவான போக்கு. இப்போ ஒரு இன்ஜின் ரிப்பேர் ஆகி போச்சு, எப்படிப்பா சரி பண்றது அப்படின்னு கேட்டா, நியூட்டன் இயற்பியல் விதிகளை அப்ளை பண்ணுங்க அப்படின்னா அந்த மெக்கானிக் உங்களை ஒரு பார்வை பாப்பாரு பாருங்க. நியூட்டனின் இயற்பியல் விதியில் தான் எல்லாமே இயங்குது, குறிப்பா அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மார்க்சியர்கள் அப்படி யோசிக்கணும்னா யோசிக்கணும். லெனின், லியோ டால்ஸ்டாய், த மிரர் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரையாகட்டும், டாக்டர்ஸ்கி பற்றி எழுதியாகட்டும், எல்லாத்தையும் படிங்க. அவர் அந்த காலத்தில் இருக்கும் நாவலாசிரியர்கள் என்ன எழுதுனாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி நம்மளுக்கு சொல்றாரு. அந்த காலத்துல பீத்தோவன் இசை அவருக்கு பிடிச்சிருக்கும், பியானோ சோனாட்டா அதை கேட்டுருக்கும்போது அவர் சொல்றாரு, இதை கேட்டு இருந்தேன்னா நான் புரட்சி பண்ணுங்கிறத மறந்து போயிருவோம் போல அப்படின்றாரு. நாடகங்கள் அவருக்கு தெரியுது. ஏன் தெரியுது? அவருக்கு என்ன ஜாலி பண்ணணும்னு இருக்கா, இல்ல ஒரு இலக்கியவாதி? அவருக்கு ஏன் தெரியுதுன்னா, அன்னைக்கான பண்பாட்டு வெளிப்பாடுகள் மக்கள் மனதில், இளைஞர்கள் மனதில் என்ன தாக்கம் செலுத்துதுன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அக்கறை இருந்தது. இப்படி ஆய்வு கட்டுரை எழுதுறவங்க யாருக்காவது தெரியுதா? இந்த ஆய்வு கட்டுரையில பாதி படிக்கிற போதே தெரியும், இவங்க 10 நிமிஷம் கூட ஒரு இளைஞன் கூட பேசுனது இல்லைன்னு தெரியும். நான் ஏன் ஆதங்கத்தோட சொல்றேன், உனக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஆனா நம்மளுக்கு தெரியல, நம்மள்ட்ட ஆய்வுகளே கிடையாது, நம்ம முதல்ல ஒத்துக்கணும்ல. அப்ப அங்க இருந்தா போக முடியும். இப்பயே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே 90s நாங்க இன்டெலக்சுவலி மட்டடிக்கப்பட்டிருக்கோம். இந்த இன்டெலக்சுவலி மட்டடிக்கப்பட்ட ஏர் பொலிட்டிக்கல் 90s கிட்ஸ் பெட்டு போட்ட 2K கிட்ஸ் தான் இன்னைக்கு ஏர் பொலிட்டிக்கலை தாண்டி ஆன்டி பொலிட்டிக்கா போயிட்டு இருக்கான். இப்பயும் உட்காந்து பயங்கரமா ஆய்வு எழுதிக்கிட்டு, அதாவது ஆய்வு பண்றது தப்பு இல்லை, உங்கள்ட்ட எதுவுமே இல்லாம ஆய்வு பண்றதுதான் தப்புங்கிற உடனே ஆய்வுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப சரி, அதை பத்தி சுருக்கமா சொல்லிட்டு நான் முடிச்சேன். நம்ம குறிப்பாக இந்த நவதாராளமய பண்பாட்டு தாக்கம் எப்படி இருக்குன்றது சொன்னாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். நாங்க சின்ன வயசுல 90s கிட்ஸ் சின்ன வயசுல இருக்கும்போது, வளரும் போது நீ அப்துல் கலாம் மாதிரி ஆகணும், இறையன்பு IAS மாதிரி ஆகணும்னு நம்மளுக்கு ரோல் மாடல்ஸ் இருந்தது. ஃபார்மல் ரோல் மாடல்ஸ் இருந்தது, ப்ரொஃபஷனல் ரோல் மாடல்ஸ் இருந்தது. பெண்ணாக இருந்தா கிரண் பேடி மாதிரி ஆகணும், கல்பனா சாவ்லா மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ரோல் மாடல்ஸ்னா கிக் ரோல் மாடல்ஸ். நீ TTS வாசன், GP முத்து, இந்த மாதிரி கிக் ரோல் மாடல்ஸ் தான் இருக்குது. இல்ல நான் கெட்டதுக்குன்னு சொல்ல, நல்லதுக்குனே கூட நீங்க வந்து மிஸ்டர் ஜிகேன்னு ஒரு சயின்ஸ் காட்டுறீங்க, இல்ல இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் காட்டுறீங்கனாலும் அவங்களும் கிக் ரோல் மாடல்ஸ் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நவதாராலயத்துக்கு முன்னாடி நீங்க அரசு உத்தியோகமோ பிரைவேட் உத்தியோகமோ எதை போனாலும் அது பர்மனன்சி இருக்கும், அதுல ஒரு பர்மனன்சி இருக்குது. அரசு உத்தியோகம் மட்டும் கிடையாது. என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து மைசூர் சங்கர் கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலைக்கு போனார். அவர் 35 வருஷம் அங்கதான் வேலை பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு 15,000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டினாலும் சரி, 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாலும் சரி, உங்க வேலை கிக் வேலை தான். அப்படி இருக்கும்போது உங்களோட ரோல் மாடல்ஸ் கிக் ரோல் மாடல்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்ப கிக் ரோல் மாடல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற பெரிய கிக் ரோல் மாடல் யாரு? விஜய் தான். அப்ப விஜய் பின்னாடி போவான், வேற யார் பின்னாடி போவான்? கரெக்டா? விஜய் தான் எனக்கு இருக்கிற பெரிய கிக் ரோல் மாடல் போது அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த நீர்க்குமிழி போன்ற அந்த ரோல் மாடல் பின்னாடி போறது அவனுக்கு பொருளியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக நம்ம குடிச்சு தள்ளியாச்சாங்க அவன். கரெக்டா? அவரு என்ன பண்றாரு? கரெக்டா, ஆமா அழுக்கா இருக்கும், கருப்பா கலரா இருக்கும், ஒன்னா உசுரா இருக்கும் அப்படின்னு உங்கள ஒருத்தர பிளான்ட்டும் பண்ணிக்கிறாரு. செட் ஆயிட்டாரு. இப்ப நவதாராள பண்பாட்டு தாக்குதல் முக்கியமானது என்னன்னா, ஏன் நவதாராளமயம் சொல்றோம்? அது தாராளமயத்திலிருந்து எப்படி வேறுபடுது, லிபரலிசத்துல இருந்து நியோ லிபரலிசம் எப்படி வேறுபடுது அப்படின்னா, அது பொருளியல் தரத்துல மட்டும் இல்லாம அது மனிதர் வாழ்வில் எல்லா அம்சத்திலும் ஊடுருவி அந்த சுயநலம்னா நான் வந்து தமிழ் பொருள் இல்ல, ஆங்கில பொருள் அப்படி சொல்ல,
அந்த சந்தை பொருளாதார லாப வெறி, அந்த நான் மட்டும் என்ன மட்டும் யோசிப்பேன், மற்றவன் யாரை பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறது எல்லா தளத்திலையும் புகுத்துவது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாத்துக்கும் ரிலேட்டபிளான எக்ஸாம்பிள். பார்க்கிங்ல நிறுத்தும் போது நீங்க வண்டியை நிறுத்துப்பீங்க, ஒரு 10 அடி தள்ளி போனா வண்டி அவன் நல்லாவே நிறுத்தலாம். ஆனா அதெல்லாம் பார்க்காம நேரா கொண்டு உங்க வண்டி பின்னாடி நிறுத்திருப்பான். எப்படி நீங்க வெளியே எடுப்பீங்க அப்படின்றலாம் பார்த்துக்க மாட்டான். எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இது மாதிரி நான் இது வந்து நேரா கனெக்ட் பண்ண முடியும் நியோ லிபரல்ஸ்னு சொல்ல. ஆனா இந்த மொராலிட்டி, இந்த அறத்தை எல்லா வடிவங்களிலும் புகுத்துவதுதான் நவதாராள மையம். இந்த நவதாராள மையம் சினிமா ஃபிகர்ஸ் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது அப்படின்னா, 90களில் ஒருத்தர் ஹீரோ என்றால், ஒரு பாட்ஷா எடுத்துக்கோங்க, அவர் வந்து நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சு தரேம்மா அப்படின்னு சொன்னாதான் அவர் ஹீரோ. அவரு 3 தம்பி தங்கைகளுக்கும் விளக்கேத்தனாதான் அவர் ஹீரோ. அவர் வந்து அதை வில்லன் அடிக்கிறார்ன்றத மட்டும் ஹீரோ கிடையாது. அவர் பொறுப்பானவர், அவர் சமூகத்துக்கு உகந்தவர், அவர் 4 பேத்துக்கு உதவி செய்யறவர் அப்படின்னு இருந்தா தான் ஹீரோ. இல்லைன்னா அவர் ஹீரோ கிடையாது. இது வந்து ஒரு முற்போக்கான 90s ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோ, முற்போக்கு வடிவம் இல்லை, அதுவும் ஒரு ஆணாதிக்க வடிவம் தான். ஆனா அதுல இந்த கூறுகள் இருக்குது. ஏன் விஜயே 90s கிட்ஸுக்கு ஹீரோவா இருக்கும்போது உணவோட இருக்குன்னா உழவனுக்கும் கிடைக்கும் பாடினாதான் அவர் ஹீரோவா இருக்க முடிஞ்சுது. ஆனா இன்னைக்கு நீங்க ரஜினி, சிவகார்த்திகேயன், கமல், விஜய் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லார் படங்களையும் எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்கிடெக்டல் ஷிஃப்ட். ஒரு ஹீரோங்கிறவன் யாரா மாறி இருக்கான்னா, அவன் நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவன் பொறுப்பானவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் சமூகத்துக்கு நல்லவனா அவசியம் இல்லை. அவன் வந்தா 50 பேரை ஈவருக்குமே இல்லாம கொல்லுவான் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு பேசும். அவன் ஒரு கோஸ்ட், அவனை யாருக்குமே தெரியாது. ஆனா அவன் வந்தா இருக்கிற இடமே தெரியாம போயிடும். அதனாலதான் இன்னைக்கு நீங்க விஜய் ரசிகர்களோட சண்டை போடும்போது அவங்கள பார்த்து கதறுங்க. ஏன்னா கதற விடுவதுதான் இன்னைக்கு ஹீரோயிசம். அப்ப அந்த ஹீரோ வர்ஷிப்ன்றத நம்ம பழைய ஹீரோ வர்ஷிப் கிடையாது. இந்த நவதாராளமய பண்பாட்டு தாக்கத்தில் இப்படி ஒரு ஹீரோ வர்ஷிப் உருவாகி இருக்கிறது. இது வந்து சினிமால மட்டும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் தன்னை சிக்மா மேல சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. கரெக்டா? எல்லா அசிங்கத்தையும் எல்லா கேவலத்தையும் நீங்கள் கான்பிடண்டா பண்ணா நீங்க தான் ஹீரோ. மீ அந்த டெவில் ஒரு பாட்டு போட்டோம்னா எவ்வளவு அறமற்ற செயலையும் என்னால் நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கூட்டத்தை நாம் உருவாக்க இந்த அரசியல் பொருளாதாரம் நம்மோட மெத்தனமும் அனுமதித்திருக்கிறது. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதுல இருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கணும். நிறைய பேசினேன். இப்போ வந்து இதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய இருக்கு. பண்பாட்டு இதில் வேலை பார்க்கணும், பாடத்திட்டத்தில் மாற்றணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் ஒரு கோரிக்கையை அரசு கோரிக்கையாக வச்சுட்டு அதோடய நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அரசுக்கு தோழர்களுக்கு ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, அரசுக்கான கோரிக்கை இங்கே எல்லா கட்சிகளுக்குமே ஒரு போக்கு இருக்கிறது என்னன்னா, ஏறி வந்த ஏணிப்படியை புதைத்து தள்ளுவது அப்படின்னு. ஏறி வந்த ஏணிப்படியை மாணவர் இயக்கம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் யாரால் வென்றது? மாணவர் இயக்கத்தால் வென்றது. காமராஜரை தோக்கடிச்சாங்களே, காமராஜரை தோக்கடித்த ஸ்ரீனிவாசன் ஒரு சிறந்த மாணவர் இயக்க தலைவராக இருந்து அவர் சுயமரியாதை இயக்கத்தை கையாளானார். இளைஞர்களையும் மாணவரையும் அவர் வந்து ஒன்று திரட்டினார். ஆனா இன்னைக்கு எஸ்எஃப்ஐயோ ஏஎஸ்எஃப்ஓ இல்லை இளைஞர் அமைப்புகள் டைஃபியோ ஏஒய்எஃப்ஓ இயங்குறாங்க. திராவிட இயக்கத்தோட திராவிட அமைப்புகள் டிவிகா, தாப்பேத்திகா, இவங்களோட மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவர்கள் காலேஜ் கேம்பஸுக்கு காம்பவுண்டுக்கு வெளியே தான் கஷ்டப்பட முடியுது, கேம்பஸுக்குள்ள இன்னும் வர முடியல. அப்ப தமிழக அரசாங்கம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு விரைவில் கல்லூரிகளில் தேர்தல் நடக்க, அங்கே மாணவர் அமைப்புகள் திளைத்திருக்க, அவர்களை அரசியல் படுத்த வழி செய்ய வேண்டும். அதை இப்போ விட்டுட்டோம்னா இன்னொரு விஜய்க்காக நம்ம காத்திருக்க முடியாது. 41 உயிர் 400 உயிர் போற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது. தோழர்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா, இளைஞர்களை பற்றி தெரிந்து நீங்கள் இளைஞர்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த புத்தகத்தை வேணாலும் படிக்கலாம், ஆனால் முதலில் இளைஞர்களிடம் பேச வேண்டும். அதற்கு உங்களுக்கு அசாத்தியமான பொறுமை வேண்டும். இளைஞர்கள் அன்னைக்கு அவருக்கு டால்ஸ்டாய் படிச்சா, டாட்சவெஸ்கி படிச்சான்ற மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் எதை படிக்கிறாங்க, எதை பார்க்குறாங்க, எதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்.
அவங்க உங்களை கலைப்பாங்க, உங்களுக்கு உங்க மேல மீம்ஸ் போடுவாங்க, உங்களை ராகிங்லாம் பண்ணுவாங்க, கூட்டத்துலாம் போனா. நான் பயங்கரமா ராகிங் செய்யப்பட்டேன். இந்த இப்ப இருக்கிற காலேஜ் பசங்க காலேஜுக்கு போனா உள்ள போகும்போது போட்டோ எடுத்துட்டான், என்னை வந்து ஒரு அரை நேரம் கழிச்சு கூப்பிடுறாங்க, அதுக்குள்ள உள்ள வந்த போட்டோ வச்சு மீம் போட்டான் ப்ரொஜெக்டர்ல. டக்குன்னு கருத்துன்னு இருக்கும் தான். ஆனா அதை தாண்டி தான் நம்ம அவங்கள்ட்ட பேசணுமா இருக்கு, அவங்க குறைகளை கேட்க வேண்டியதா இருக்குது. அவர்கள் செல்போனில் முடங்கி இருக்கிறார்கள் என்றால் செல்போனில் அவர்களுக்கான தீர்வோ இல்ல அவர்கள் செல்போனில் இருக்கவில்லை, வெளியில் இருக்கும் ஆற்றாமைகள் போதாமைகள் அவர்களை செல்போனை நோக்கி தள்ளி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா மார்க்ஸ் நம்மள்ட்ட சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா, இதுவரையான வரலாற்று சிந்தனையாளர்கள் உலகத்தை பல்வேறு விதத்தில் விளக்க முற்பட்டார்கள், ஆனால் நம் வேலையோ அதை எப்படி மாற்றுவது என்பதை சிந்திப்பதுதான். அப்படி மாற்றுவதற்கான இது ஒரு துவக்கமாக இருக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி.